ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? படிச்சுட்ருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ரோமால ராஷ்டிர பாஷால செகண்ட் பேப்பரில் ஓகேங்களா, லீடர்ஸோட ஜீவன் இருக்கும், அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கும். அவங்கள வந்து அதில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் பேப்பரில் செகண்ட் ரோமனாக வரும். ஓகேங்களா. இதில் மொத்தம் 7 நேஷனல் லீடர்ஸ் நேம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, பண்டித் மதன் மோகன் வால்மீகி ஜீவனிகா சாரன்ஸா லிக்கிய பண்டித் மதன் மோகன் வால்வி அப்படிங்கிறோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து அவரோடது பெருசாக இருக்கும். அதில் வந்து சாரன்ஸா ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம எஸ்ஸே எழுதுறோம்னா அந்த எஸ்ஸே மட்டும் என்னங்கிறத பார்க்க போகிறோம். पंडित मदन मोहन मालवी बड़े ही धार्मिक त्यागी देशभक्त और विद्या प्रेमी थे. பண்டித் மதன் மோகன் வந்து ரொம்ப வந்து ரிலீஜியன் உள்ள பர்சன், சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, தேசபக்தி உள்ளவர், நல்லா அறிவாளியும் கூடவே. ஹிந்து தர்ம அவர் ஹிந்து சன்ஸ்கிருதிக்கா பகுத் படே சமர்த்தக் அவர் போஷக்தே. அவர் ஹிந்து தர்மத்தை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறவர், ஹிந்துவோட கல்ச்சர்ஸு அதை வந்து ரொம்ப வந்து சமர்த்தக்கா போஷக் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஏக் ஆதாஷ் புருஷ் ரொம்ப மரியாதை உள்ள மனுஷன். வினம்ர அவர் பகவான் சே சச்சே பக்தத்தே. ரொம்ப மரியாதை உணர்வு, மற்றவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறவர், பகவான் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறவர். வே ஹிந்து தர்மக்கே கட்டர் சமர்த்தக் ஹோனே பர் பி விபினன் தர்மோக்கே பதி ஆதார்த்தே. ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களோட ரிலீஜியன்ஸ் தான் ரொம்ப பெருசுன்னு நினைப்பாங்க. நினச்சது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் மற்ற ரிலீஜியன்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஹிந்து ரிலீஜியன்ஸை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார், ஃபாலோ பண்ணுவார். மற்ற ரிலீஜியன்ஸ் மொப்பியாதே அதே மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அதுதான் இவர்கிட்ட உள்ள ரொம்ப ப்ளஸ்ஸு. पंडित मदन मोहन मालवी का जन्म 1861 में प्रयाग में हुआ था. அவரோட டேட் ஆஃப் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1861 பிரயாக் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். பிரயாக் எங்கே இருக்குன்னா காசி பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் அவர் பிறந்தார். உன்கே பிதாக்கா நாம் வரஜ்நாத் தா. அவரோட அப்பா பேர் வரஜ்நாத். संस्कृत के एक ஆதக் வித்வான் அவர் ஏக் தார்மிக் வியக்தி தே. அவரும் வந்து கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறவர், நல்ல பிரில்லியன்ட். அவரும் வந்து தார்மிக் ரிலிஜியன் மேலே ரொம்ப பக்தியாக உள்ள ஒரு பீப்புள் தான். माल विजयी बचपन से ही बड़े नटखट प्रकृति के थे. वे जब 15 वर्ष के साथ तभी उनका विवाह हो गया था. அவர் வந்து குழந்தையிலே வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டானவர், ரொம்ப அறிவாளி. 15 வயசுலலாம் அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து லேட்டாலாம் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் குழந்தை திருமணம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அவருக்கும் வந்து அவரோட ஸ்டேஜில் இவர் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் பிறக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவரோட லைஃப்லாம் வந்து முடிஞ்சது. அப்போ அதுக்கு முன்னாடியே இவர் இறந்துட்டார். ஸோ அப்போ வந்து குழந்தை திருமணத்தில் வந்து இவருக்கு 15 வயசுலலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. சன்ஸ்கிருத் கே அध्ययन के पश्चात உன்கே அங்கிரேஜி பட்னேக்கா ஷவுக்குவா. அவர் வந்து சன்ஸ்கிரித் வந்து படித்து முடிச்சிருப்பார். படித்து முடித்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசைப்படுவார். இங்கிலீஷ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லேக்கின் இஸ்கேலியே அபேக்ஷித் தன் ஸ்வீதா நகித்தி. ஆனால் அவருக்கு வந்து பணம் இல்லாத காரணத்தினால அவரால் வந்து இங்கிலீஷ் வந்து அவரால் கற்றுக்க முடியலை. ஆகிர் உன்கி मांग ने अपने हाथ के गड़े बेचकर माल विजयी की इच्छा पूरी की. ஆனால் அவங்களோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கையில் வளையல் போட்டிருப்பாங்க, அந்த வளையலை விற்று அவங்கள வந்து இங்கிலீஷ் வந்து படிக்க வச்சுருப்பாங்க. 18 वर्ष की में माल विजयी ने 10वीं परीक्षा पास कर ली. அவர் வந்து அவரோட 18 வயசில் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருப்பார். இப்போ தான் வந்து சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். 15 இயர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து லேட்டாக தான் ஸ்கூலுக்கு போவாங்க குழந்தைங்கள்லாம். ஸோ அவர் வந்து 10th வந்து 18 வயசில் பாஸ் பண்ணார். அப்போ வந்து 10த்தோடு முடிஞ்சது. 11th 12thலாம் அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் தான் பியூசின்னு 11th வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் தான் 12th வந்தது. அப்போல்லாம் 10th முடிச்சிட்டாவே டேரெக்டாக காலேஜ் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவரும் வந்து காலேஜ் போக ஆரம்பிக்கிறார். காலேஜ் கி படாயி கே பாத் உன்ஹோனே உசி ஸ்கூல் மே நௌக்கரி கர்லி. அப்போ வந்து காலேஜ் வந்து படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு அவர் எந்த ஸ்கூலில் படித்தாரோ அதே ஸ்கூல்லையே வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. वकालत की परीक्षा पास कर लेने के पश्चात वे प्रयाग में वकालत करने लगे. அதுக்கப்புறம் அட்வொகேட் படிக்கிறாரு. அட்வொகேட் படித்து முடிச்சுட்டு அவர் பிறந்த ஊரான பிரயாக்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. युवा अवश्य से ही उनमें समाज सेवा और जन सेवा की भावना जागृत हुई थी. அவஸ்தானா அந்த யங் ஏஜ்லேயே வந்து அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, சமுதாயத்துக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற தாட் வந்து அவர் மைண்டில் வந்து நல்லா இருந்திருக்கும். அவர்
சர்க்காரி நௌக்கரி கர்த்தே ஹுயி உன்ஹோனே தேசா சேவா கா விரத் லே லியா. கவர்மெண்ட் வேலை அவர் பார்த்துக்கிட்டே கூட அவர் வந்து என்ன உறுதிமொழி எடுப்பார் அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்யணும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிற உறுதிமொழியை எடுத்திருப்பாரு. माल विजय का सबसे बड़ा महत्वपूर्ण और उपयोगी कार्य था काशी में हिंदू विश्वविद्यालय की स्थापना. அவரோட முயற்சினாலேயும் அவரோட எண்ணத்தினாலேயும் மட்டும்தான் காசியில் வந்து ஹிந்து விஸ்வவித்யாலயா அப்படிங்கிற ஒரு பெரிய காலேஜ் வந்து இப்போ இருக்குது. अंग्रेज द्वारा स्थापित सभी संस्थाओं में अंग्रेजी भाषा, अंग्रेजी संस्कृति और अंग्रेजी साहित्य को विशेषता महत्व दिया जाता है. ஆங்கிலேயர்கள் மூலமாக கட்டப்பட்ட இந்த கல்வி நிலையங்கள் அவங்களால நிறுவப்படுற எல்லா எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்லையுமே அவங்களோட லாங்குவேஜும் அவங்களோட கல்ச்சர் அவங்களோட லிட்ரேச்சர்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுங்கிறத வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்க. பாரதிய சன்ஸ்கிருதி அவர் சபைத்தாக்கி உபேக்ஷா கி ஜாதி தி. அந்த இடத்துல வந்து நம்மளோட இந்தியனோட கல்ச்சர்ஸும் இந்தியனோட தமிழ் மொழியும் நம்மளோட அந்த இடத்துல வந்து இல்லை, வெளியேற்றப்படுது அங்கேருந்து. மால்விஜய் நே பாரதிய சன்ஸ்கிருதிக்கு ரக்ஷா கர்னேகா கட்டின் விரத் லியா. அவர் வந்து அப்போ நினைக்கிறாரு, நம்மளோட கல்ச்சர்ஸ் நம்மளோட லாங்குவேஜ் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழியை வந்து கடுமையான உறுதிமொழியை வந்து எடுக்கிறாரு. இஸ்கே பரிணாம் ஸ்வரூப் இவரோட இந்த பெரிய இந்த முயற்சினால் மட்டும்தான் உன்ஹோனே காசி மே சன் 1960 மே ஹிந்து விஸ்வவித்யாலயக்கு ஸ்தாபனா ஆக்கி. 1960 வந்து ஹிந்து விஸ்வவித்யாலயா அப்படிங்கிற காலேஜ் வந்து நிறுவப்படுது. இவரோட முயற்சினால் மட்டும்தான் இது வந்து நடந்தது. ஹிந்து விஸ்வவித்யாலயா பாரத் கி சப்சே படி சன்ஸ்தா ஹை, பெரிய இன்ஸ்டியூட். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா கலா, விஞ்ஞானம், டாக்டர், இன்ஜினியரிங் ஆதி சபி விஷயோக்கி படாயி ஹோதி. இங்கே எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். सारे भारतवर्ष के और विदेशी के सभी छात्रा यहाँ आकर शिक्षा का प्राप्त करते हैं. இங்கே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்துமே இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. மால்விஜயி சன் 1886 में காங்கிரஸ் கே சாதாரண சச்சை பனே. இப்போ தான் வந்து நிறைய பொலிட்டிக்கல்லாம் இருக்குது, பொலிட்டிக்கல் கட்சி வந்து நிறைய இருக்குது. அது ஆனால் வந்து அப்போ வந்து மெயினாக என்ன இருந்ததுன்னா, அப்போ வந்து காங்கிரஸ் மட்டும்தான் மெயினாக இருக்கும். அதில் வந்து காங்கிரஸில் வந்து அவர் வந்து 1886 வந்து சாதாரண மெம்பராக தான் ஜாயின் பண்ணுறாரு. சச்சைனா மெம்பர், சாதாரண மெம்பராக ஜாயின் பண்ணுறாரு. सन 1908 में वे लाहौर में कांग्रेस अधिवेशन के சபாபதி பனே. 1908 வந்து லாகூரில் வந்து நின்று அவர் வந்து அதில் வந்து வின் பண்ணிடுறாரு. லாகூருங்கிற பிளேஸில் நின்று, லாகூர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள்லாம், லாகூரில் நின்று அங்கே வந்து பிரசிடெண்ட்டாக வின் பண்ணிடுறாரு. सन 1931 में महात्मा गांधी के साथ गोल मेज कॉन्फ्रेंस में भाग लेने इंग्लैंड गए. 1931 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம சோஷியலில் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து 1931 வந்து மகாத்மா காந்தியோட இவர் வந்து இருக்கார். वे धार्मिक बातों में पूर्ण विचारों के समर्थक होने पर भी हरिजनों के प्रति बहुत आदर थे. அவர் வந்து அவரோட கல்ச்சர், அந்த இந்தியன் கல்ச்சரில் வந்து இந்திய கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல வந்து என்னென்னா, ஹரிஜனா புவர் பீப்புள்ஸ், வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களும் நம்ம இந்தியனோட கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாரு. மால்விஜயி அஜாத் சுத்ருத், அவர் வந்து சுதந்திரமான எல்லாருக்குமே ஃப்ரீடம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பீப்புள். உன்கே விரோதி பி உன்கி நிந்தா நகி கர்த்தது, அவரோட எனிமீஸ் கூட வந்து அவர் வந்து தப்பாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சதா பிரிய பச்சன் போல்லாம் सबसे प्रेम करना और सबको कष्टों को सहानुभूति के साथ समझाना उनका स्वभाव था. எப்போவுமே எல்லாத்தையுமே அன்பாக பேசுவார், பிரியமாக நடந்துக்குவார். இந்த எந்த ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷனில் கூட, ஒரு கோவமாக டென்ஷனாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கூட மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்த மாட்டார். அப்போவுமே அனுசரணையாக அன்பாக தான் எல்லார்ட்டையுமே பேசுவார். உன்கி சமாசாலித் ஆஷிம்கை, நல்ல ஒரு கேரக்டர். தேசா கே ராஷ்டிரிய நேதாவோமி மால்விஜய் கா ஸ்தான் பகுத் ஊஞ்சா ஹை. தேசத்தில் வந்து நேஷ்னல் லீடர்ஸில் வந்து மால்விஜயோட பிளேசஸ் வந்து ரொம்ப முக்கியமான, இவரோட பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. सभी वर्गों और दलों के लोग समान रूप से उनका आदर करते हैं. பூவராக இருக்கிறவங்களும் சரி, ரிச் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி நடந்திருப்பார். ஆப்போசிட் டீம் அவங்கள வந்து நம்ம இது பண்ணணுங்கிறதுக்காக எந்த மாதிரி எதுவுமே தப்பாக எதுவுமே பேச மாட்டார். இப்போ உள்ள லீடர்ஸ்லாம் எப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஆப்போசிட் டீம்ங்கிறதுக்காக தப்பாக பேசுகிறது, லீடர்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுகிறது எதுவுமே பண்ண மாட்டார். அதனால் ஆப்போசிட் டீமாக இருந்தால் கூட, லீடர்ஸ் இருந்தால் கூட அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி. सन 1946 में इस महान आत्मा ने अपना शरीर त्याग दिया. इनके मृत्यु से सारे देश में शोक छा गया. भारतीय के मानस में उनकी याद सदा रहेगी.
1946 வந்து அவர் இறந்துடுறாரு. இவரோட இழப்பு வந்து நம்மளோட நாட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய இழப்பு தான். இப்போவுமே வந்து பாரதிய மக்களோட மனசுல வந்து அவரோட ஞாபகங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இதுதான் இவரோட எஸ்ஸே. இதில வந்து ஷார்ட் அவுட் பண்ணி வேணும்னா, ஷார்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? 10 மார்க்ஸ் தான் இந்த எஸ்ஸேக்கு. இவ்வளோ பெருசா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இத ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு தரேன். அத மட்டும் நீங்க வந்து படிச்சு எழுதுனாவே போதும். ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தேங்க் யூ.